Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Hare Hare. Hare Krishna, Krishna, Hare Hare, Hare Rama, Rama Hare Hare. Thank you very much for assembling here. இங்கு கூடியிருந்ததற்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். We are here to discuss Krishna. இங்க நம்ம அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி விவாதிக்க கூடியிருக்கின்றோம். There are many topics to discuss. பலவிதமான தலைப்புகள் இருக்கின்றது விவாதிப்பதற்கு. People generally talk about their family affairs. பொதுவாக மக்கள் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார்கள். Or politics. அரசியலை பற்றி பேசுகிறார்கள். Or cricket. கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறார்கள். But all these topics will simply pollute our consciousness. ஆனால் இந்த அனைத்து தலைப்புகளுமே நம்மளுடைய உணர்வை கலங்கப்படுத்தும். And cause us to remain in the cycle of birth and death. அது மட்டும் இல்லாமல் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கற சுழற்சியிலேயே நம்மை தக்க வைக்கும். Discussion of Krishna will purify our consciousness. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி விவாதிப்பது நம்மளுடைய உணர்வை தூய்மைப்படுத்தும். And enable us to become free from birth and death. அது மட்டும் இல்லாமல் பிறப்பு இறப்பு அப்படிங்கற சுழற்சியிலிருந்து நம்மை விடுவிக்க செய்யும். This is because Krishna is the supreme pure. ஏனென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தூய்மையான முழுமுதற் பவித்திரமான ஒரு நபர். In Bhagavad Gita, Arjuna he addresses Krishna. பகவத்கீதையில் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இவ்வாறு குறிப்பிடுகின்றார். Param Brahma Param Dhama Pavitram Paramam Bhavan Purusham Shashvatam Divyam Adi Devam Ajam Vibhum. He says to Krishna, you are Param Brahma. அவர் பகவான் கிருஷ்ணரை நீங்கள் தான் பரபிரம்மன் அப்படின்னு அழைக்கிறார். We are all Brahman. நம்ம எல்லாருமே பிரம்மன் தான். Aham Brahmasmi. நான் அகம் பிரம்மாஸ்மி is the Vedic saying, I am Brahma, I am spiritual. இது வேதத்தில் கூறப்படுகின்றது நான் ஆன்மீகமயமானவன் நான் பிரம்மன் அப்படின்றதை அறியப்படுத்துவதற்காக. But Krishna is Param Brahma. ஆனால் கிருஷ்ணர் பரம் பிரம்மா. We are all Atma, spiritual beings. நாம் அனைவருமே ஆன்மீக ஆத்மாக்கள். But Krishna is Paramatma, the supreme spiritual being. ஆனால் கிருஷ்ணர் பரமாத்மா பரமமான ஆன்மீக ஆத்மா. So then Arjuna says Param Brahma Param Dhamma. Krishna is Param Dhamma. அதற்கு அடுத்து அர்ஜுனன் குறிப்பிடுகிறார் கிருஷ்ணர் பரம் தாம. He is the supreme abode of all auspicious qualities. அவர்தான் அனைத்து விதமான மங்களகரமான குணங்களும் உடைய நபர். Then Arjuna says Pavitram Paramam Bhavan, you are the most pure. அதற்கப்புறம் அர்ஜுனர் என்ன கூறுகிறார் அப்படினா நீங்கள் தான் இருக்கிறதிலே பவித்திரமான ஒரு நபர் என்று கூறுகிறார். Purusham Shashvatam Divyam, you are the transcendental eternal person. அது மட்டுமல்லாமல் நீங்கள் தான் ஆன்மீகமான நித்தியமான ஒரு நபர் என்று குறிப்பிடுகிறார் அர்ஜுனன். Adi Devam, he is the origin of all the gods. அவர்தான் ஆதி தெய்வம் அனைத்து தேவர்களுக்கும் முதன்மையான ஒரு நபர் தோற்றுவாயாக இருக்கக்கூடிய நபர். Ajam, unborn. அஜம் அப்படினா பிறப்பற்ற ஒரு நபர். Vibhum, most powerful. விபும் அப்படினா மிகவும் சக்தி வாய்ந்த நபர். Now a few days ago was celebrated Sri Krishna Janmashtami. உண்மையிலே கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கொண்டாடினோம். And this program is being held today in few days late celebration of Janmashtami. இங்க நம்ம இந்த நிகழ்ச்சியை ஜென்மாஷ்டமி முடிந்து சில நாட்கள் கழித்து இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். Everybody knows their birthday. எல்லாருக்குமே அவங்களுடைய பிறந்த தினம் கண்டிப்பாக தெரியும். But we don't have a big function for your birthday.
We don't have a big function for your birthday. ஆனால் ஒவ்வொரு தனி நபருடைய பிறந்த நாளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விழாவை நம்ம வந்து ஏற்பாடு செய்வது கிடையாது. And after 5,000 years, you will be completely forgotten. அதுவும் 5000 வருஷம் கழித்து உங்களை யாருமே வந்து ஞாபகம் வைத்திருக்க போவதும் கிடையாது. Krishna appeared in this world who knows how many years ago. கிருஷ்ணர் இந்த உலகத்தில் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி தோன்றினார்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் கிருஷ்ணர் எத்தனை வருஷம் முன்னாடி தோன்றினார்? It's 5250. This is very special this year. 5250 years ago. அதாவது இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வருடம். ஏனென்றால் இந்த ஆண்டு கிருஷ்ணர் பிறந்து 5250 வருடங்கள் கரெக்டா ஆயிருக்கு. So I don't think anyone will remember any of us after 5250 years. கண்டிப்பாக நம்மளை யாரையும் வந்து 5250 வருடங்கள் கழிச்சு யாருமே ஞாபகம் வச்சிருக்க போறதே கிடையாது. We can't even imagine what it would be like to be living after 5250 years. நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியாது. 5250 வருடம் கழிச்சு வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது கூட நம்மளால யோசிக்க முடியாது. Krishna was the supreme absolute truth 5250 years ago. He is now, and after 5250 years he will still be the absolute truth. 5250 வருடங்களுக்கு முன்னாடியும் கிருஷ்ணர் தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். இப்பயும் கிருஷ்ணர் தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். இன்னும் 5000 வருஷம் கடந்தாலும் அப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். After 5 billion trillion years, Krishna will still be the supreme absolute truth. 5000 கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். Because he is beyond time. ஏனென்றால் அவர் காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நபர். Time is very powerful. காலம் மிக மிக சக்தி வாய்ந்தது. Time destroys everything. காலம் அனைத்தையுமே வந்து அழிக்க கூடியது. We see here a nice fresh young boy. இங்க நம்ம பார்க்கலாம் முன்னாடி ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை நம்ம வந்து பார்க்கின்றோம். And sitting next to him is an old man with gray hair. அந்த சிறுவனுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயதான நபர் நிறைத்த முடியோட அமர்ந்து இருக்கிறார். Time destroys everything. காலம் அனைத்தையுமே அழிக்க கூடியது. But Krishna is not destroyed by time. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காலத்தால் அழிக்கப்படக்கூடியவர் கிடையாது. When Krishna was present on the battlefield of Kurukshetra as Parthasarathi, he was by worldly calculation 125 years old. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனருக்கு பார்த்தசாரதியாக இருந்த பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வயது 125 வருடங்கள். But he wasn't walking with a walking stick. ஆனா அவர் 125 வயதிலேயும் வந்து தடியை வச்சுக்கிட்டு வந்து நடக்கல, கை தடியை வச்சுக்கிட்டு நடக்கல. He didn't have gray hair. அவருக்கு நரைமுடிலாம் இல்ல தலையில. He looked fresh and young, just like a young boy. அவர் அப்பொழுதும் கூட ரொம்ப அழகாக இளமையாக தோற்றமளித்தார். So Krishna comes to this world and he's born, but he's not born. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்திற்கு வருகிறார், அவர் பிறக்கிறார், ஆனால் பிறப்பது கிடையாது. That is contradictory. இது வந்து முரண்பாடாக நமக்கு வந்து தோன்றலாம். That is illogical. இது வந்து ஒரு தர்க்க ரீதியாக தவறாக நமக்கு வந்து தோன்றலாம். Yes, amma. ஆமாம், உண்மைதான். The supreme truth, Bhagavan, is beyond our power to understand with our logic and brains. பகவானானவர் நம்மளுடைய சாதாரண அறிவிற்கும் சிந்தனை திறனுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நபர். We are born according to our previous karmas. நாம் அனைவருமே நம்மளுடைய முந்தைய கர்மத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் பிறவி எடுத்திருக்கின்றோம். We do not choose where we are born, what kind of body we get. நம்ம எங்க பிறக்க போகின்றோம், எத்தகைய உடலை ஏற்க போகின்றோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தேர்ந்தெடுப்பது கிடையாது. But Krishna comes Atma Mayaya, by his own energy, by his own desire, by his own mercy.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றும் பொழுது ஆத்ம மாயையா அவருடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில், சொந்த சக்தியின் அடிப்படையில், சொந்த சிந்தனையின் அடிப்படையில் தோன்றுகின்றார். He comes to save us. அவர் நம் அனைவரையும் காப்பாற்றுவதற்காக வந்து தோன்றுகின்றார். He chooses his own father and mother. அவர் பிறக்கும் பொழுது தன்னுடைய தாய் யார், தந்தை யார் அப்படின்றதை அவரே தேர்ந்தெடுக்கின்றார். And although he might appear to die, rather he just leaves this world at his own will. அவர் மரணமடைவதை போல வந்து தோற்றமளித்தாலும் அவர் மரணமடைவது கிடையாது. அதற்கு மாறாக இந்த லோகத்தை விட்டு ஆன்மீக உலகம் சென்று விடுகின்றார். So when we say he is unborn, it means he is not born in the manner of an ordinary conditioned soul. அவர் பிறப்பற்றவர் என்று குறிப்பிடும் பொழுது நம்ம எதை வந்து குறிப்பிடுகிறோம் அப்படின்னா, ஒரு கட்டுண்ட ஆத்மாக்களை போல அவர் இந்த உலகத்தில் பிறப்பெடுப்பது கிடையாது. He is supremely pure. அவர் வந்து மிக மிக முழுமையாக தூய்மையான ஒரு நபர். Just by remembering him we become purified. அவரை வந்து நினைப்பதனாலேயே நாம் அனைவரும் பவித்திரம் அடைகின்றோம். You may say, well, he is famous as a thief. நம்ம வந்து சொல்லலாம், அவர் ஒரு திருடன் அப்படின்ட்டு தான் வந்து மிக பிரபலமாக வந்து அறியப்படுகிறார். He was always stealing butter. அவர் எப்பொழுதுமே வெண்ணெயை வந்து திருடி கொண்டு இருக்கின்றார். But he is glorified as a thief. ஆனால் அவர் ஒரு திருடனாக வந்து புகழப்படுகின்றார். If someone comes to your home and steals something, you'll be very upset. இப்போ யாராவது நம்மளுடைய வீட்டில் வந்து புகுந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து திருடிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து கவலைக்கு வந்து உள்ளாவோம். But when Krishna was stealing butter in the houses of Gokul, everyone was very happy. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுலத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வந்து சென்று திருடிய பொழுது அந்த திருடிய வீட்டில் இருந்தக்கூடிய நபர்கள் அனைவருமே சந்தோஷத்திற்கு வந்து உள்ளானார்கள். Now we may say, well, Krishna was dancing with so many young girls. நம்ம வந்து சொல்லலாம், கிருஷ்ணர் வந்து பல பெண்களோடு சேர்ந்து வந்து நடனம் ஆடினார் என்று. Then why is everyone glorifying him for that? அப்படி இருக்கிறச்ச எதற்காக அந்த செயலுக்காக அனைவரும் அவரை வந்து புகழ்கிறார்கள்? This has to be understood through the acharyas and shastra. இந்த விஷயத்தை நம்ம ஆச்சாரியர்கள் மூலமாகவும் சாஸ்திரம் மூலமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். Ananda chinmaya rasa pratibhavita bhistabirya eva nijarupataya kalabhihi. All the living beings are part and parcel of Krishna. அனைத்து ஜீவன்களுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அங்கங்கள். We are all part of Krishna. நாம் அனைவருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அங்கம். We are Atma, he is Paramatma. நம்ம வந்து ஆத்மா, அவர் வந்து பரமாத்மா. The gopis who Krishna is dancing with are expansions of his personal energy. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த கோபிகைகளுடன் நடனமாடினாரோ அந்த கோபிகைகள் அனைவருமே அவருடைய அந்தரங்க சக்தியிலிருந்து தோன்றியவர்கள். So they are expansions of him for expanding his love. அந்த கோபிகைகள் அனைவருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விரிவங்கங்கள் தான். எதற்காக அவ்வாறு தன்னை விரிவாக்கம் செய்தார்? அந்த அன்பை வந்து விரிவாக்கம் செய்வதற்காக. When we remember Krishna, we become purified. நம்ம கிருஷ்ணரை வந்து நினைக்கும் பொழுது நாம் தூய்மை அடைகின்றோம், பவித்திரம் அடைகின்றோம். Purified means we become purified from Kam, Krodh, Lobh, Moha, all these bad propensities. தூய்மை அடைகின்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காமம், பேராசை, கோபம், பொறாமை இது போன்ற கெட்ட எண்ணங்களிலிருந்து நாம் அனைவரும் தூய்மை அடைகின்றோம். There is no mundane lust, greed, anger, any such thing in Krishna. கிருஷ்ணரிடம் இது போன்ற பௌதிகமான கோபமோ காமமோ அல்லது வந்து பொறாமை உணர்ச்சியோ பேராசையோ கிடையாது. Actually, to discuss about Krishna is very high topics. இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து கிருஷ்ணரை பற்றின மிக உயர்ந்த விஷயங்கள். We should try to understand Krishna first of all through his teachings in Bhagavad Gita. நம்ம கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா முதல்ல கிருஷ்ணர் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பகவத்கீதையை புரிந்து கொள்ள வேண்டும். Sometimes people say the Bhagavad Gita is a
Hindu scripture. சில நேரங்களில் வந்து மக்கள் கூறுகிறார்கள் பகவத்கீதை அப்படின்றது இந்துக்களுக்கான ஒரு வேத நூல் அப்படின்ட்டு. But we don't find the word Hindu in Bhagavad Gita or anywhere in any of the Vedic literatures. ஆனால் பகவத்கீதையிலோ அல்லது வேதங்களிலோ எங்கேயுமே நம்ம ஹிந்து அப்படின்ற வார்த்தையை வந்து பார்ப்பதே கிடையாது. Hindu is a relatively modern word. ஹிந்து அப்படின்ற இந்த வார்த்தையானது இந்த நவீன யுகத்தால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. Bhagavad Gita is being read all over the world. பகவத்கீதை உலகம் முழுக்க படிக்கப்படுகின்றது. Devotees of Krishna are distributing Bhagavad Gita in more than 80 languages. பகவானுடைய பக்தர்கள் பகவத்கீதையை 80க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வந்து விநியோகம் செய்கிறார்கள். And it's being well accepted by people all over the world. அதை இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நல்ல முறையில் வரவேற்கிறார்கள், ஏற்கிறார்கள். Because it gives clear spiritual knowledge. ஏனென்றால் இந்த பகவத்கீதையானது தெளிவான ஆன்மீக ஞானத்தை வழங்குகின்றது. Some religious preachers, they tell you, you just have to believe our book. சில ஆன்மீக பிரச்சாரகர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய வேத நூலை அப்படியே வந்து கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும். That is not very convincing. ஆனால் அது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. Someone says you believe this book, someone else says you believe another book. சிலர் சொல்கிறார்கள் எங்களுடைய வேத நூல்களை நீங்க நம்புங்க, மற்ற சிலர் சொல்கிறார்கள் எங்களுடைய வேத நூல்களை நீங்க நம்புங்க என்று. But there's no actual spiritual knowledge in so many religious books. ஆனால் உண்மையில் இது போன்ற பலதரப்பட்ட ஆன்மீக வேத நூல்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையான ஆன்மீக அறிவு கிடையாது. But in Bhagavad Gita, Krishna scientifically describes about the nature of the soul. பகவத்கீதையில் ஆத்மாவுடைய இயற்கையை பற்றி விவரிக்கப்படுகின்றது. How we are going from one body to another body. எப்படி நம்ம ஒரு உடலிடமிருந்து வேறொரு உடலுக்கு வந்து செல்கின்றோம் என்று. This is not a Hindu belief. இது வந்து ஒரு இந்துக்களுடைய நம்பிக்கை கிடையாது. It is a fact that we go from one body to another body. இது வந்து உண்மை. நாம் ஒரு உடலிலிருந்து வேறொரு உடலுக்கு மாறுகின்றோம் அப்படின்றது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. Nowadays there's a huge amount of evidence available. இந்த இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதற்கு பல்வேறு விதமான சாட்சிகளும் இருக்கின்றது. If you look on YouTube, you can find dozens of videos showing cases of reincarnation. நம்ம யூடியூப்ல போய் வந்து தேடி பார்த்தோம் அப்படின்னா மறுபிறவியை பற்றி எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்து அங்க வந்து விவரிக்கப்பட்டு இருக்கின்றது. The whole Western culture is based on ignorance. Ignorance. Avidya. மேற்கத்திய கலாச்சாரமே அறியாமையை அடிப்படையாக கொண்டுள்ளது. They don't know the most basic fact of spiritual existence. அவர்களுக்கு ஆன்மீக இருப்பை பற்றின அடிப்படையான ஒரு தகவலே தெரிவது கிடையாது. The most basic fact is that we are eternal, but we are getting body after body depending on our karmas. இதனுடைய அடிப்படையான தத்துவமே என்ன அப்படின்னா, நாம் அனைவருமே நித்தியமானவர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்மத்தின் அடிப்படையில் பல்வேறு உடல்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்னு இந்த உண்மையே அவர்களுக்கு வந்து தெரிவது கிடையாது. This is the first thing that Krishna explains in Bhagavad Gita. பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்கக்கூடிய முதல் விஷயமே இதுதான். He goes on to explain how we are suffering in this material world due to trying to enjoy it. அதற்கு பிறகு அவர் என்ன விவரிக்கின்றார் அப்படின்னா, இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு எவ்வாறு நம்ம இந்த உலகத்தில் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்றதை விவரிக்கின்றார். Everyone wants to be happy. இங்க இருக்கக்கூடிய அனைவருமே சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறார்கள். It's everyone can understand. இது எல்லாருமே வந்து புரிந்து கொள்ளலாம். If anyone doesn't want to be happy, let us know. அப்படி யாருக்காவது சந்தோஷமாக இருக்க விருப்பம் இல்லையா, எங்களுக்கு வந்து தெரிவியுங்கள். But that is foolish, because if you say I don't want to be happy, it's like saying, well, I can be happy by not being happy.
அப்படி நான் சந்தோஷமாக இருக்க விருப்பப்படுவது அப்படின்னு சொல்வதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏனென்றால் அப்படி சொல்வது எதற்கு சமம் அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருக்க விரும்பாத காரணத்தினால் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்றதுக்கு சமம். Everyone wants to be happy, but in this material world we suffer so much distress. நம்ம எல்லாருமே இங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கின்றோம். ஆனால் நாம் அனைவருமே இந்த பௌதீக உலகத்தில் ஏராளமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கப்படுகின்றோம். Is there anyone here who has never suffered any distress? இங்க யாராவது இருக்கீங்களா, நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான துன்பத்தையுமே அனுபவித்ததில்லை, துயரத்தையும் அனுபவித்ததில்லைன்னு யாராவது இருக்கீங்களா? It's not possible. அது சாத்தியமே கிடையாது. Even to get born is distress. இந்த உலகத்துல பிறக்கிறதே ஒரு மிகப்பெரிய துன்பம் தான். The first thing the baby does is cry. இந்த உலகத்துல தோன்றின முதல்ல வந்து குழந்தை செய்யக்கூடிய விஷயம் என்ன? அழுகை. Life is one big struggle. வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டம். And then you die. அதற்கு பிறகு மரணம் அடைகின்றோம். And you go to another body. மறுபடியும் வேறொரு உடலை அடைகின்றோம். And people don't know why. ஆனா இதை பற்றி மக்களுக்கு என்ன ஏதுனே தெரிவது கிடையாது. Krishna's knowledge in Bhagavad Gita tells us why. கிருஷ்ணர் அளித்திருக்கக்கூடிய இந்த பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் என்ன என்று. Ichha dvesha samuddhena dvandva mohena bharata sarva bhutani sammoham sargayanti parantapa. We are suffering in this world due to desire. நாம் எதற்காக இந்த உலகத்தில் வந்து துன்பப்படுகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகளின் காரணத்தினால். And dvesh, bad feeling toward others. துவேஷம், மற்றவர்களின் மீது இருக்கக்கூடிய பொறாமையின் காரணத்தினால். And dvandva moha, the illusion of thinking in terms of I, me and mine. நான், எனது, என்னுடையது அப்படின்ட்டு சிந்திக்கக்கூடிய காரணத்தினால். So we should understand this spiritual knowledge. நாம் இந்த ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ள வேண்டும். If we can stop trying to desire to enjoy this material world, we can understand how to actually be happy. எப்ப நம்ம இந்த பௌதீக உலகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை வந்து விடுகின்றோமோ, அப்பொழுதுதான் நாம் எவ்வாறு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றதே உணர ஆரம்பிக்கின்றோம். It is a great spiritual secret. இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ரகசியம். We can be happy by not trying to be happy. நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யாமல் இருப்பதன் மூலமாக. The more we think I will be happy, the less happy we become. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கின்றோமோ, முயற்சி செய்கின்றோமோ, அந்த அளவிற்கு நமக்கு வந்து சந்தோஷமே கிடைக்காது, துக்கம் தான் வந்து கிடைக்கும். If we think I will be happy, I want this, I want this, I want something else, then I'll be happy. எனக்கு இது கிடைச்சா நான் சந்தோஷமாயிடுவேன், எனக்கு அது கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைச்சா சந்தோஷமாயிடுவேன்னு ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால், the more things we desire, the more our mind becomes disturbed. எந்த அளவுக்கு நம்ம பல விஷயங்களை ஆசைப்படுகின்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனது வந்து பாதிப்படைகின்றது. So Krishna teaches us simply to serve him. கிருஷ்ணர் நமக்கு என்ன கூறி இருக்கின்றார்? வெறும் அவருக்கு சேவையை செய்ய கூறி இருக்கின்றார். Our eternal position is as a servant of Krishna. நம்மளுடைய நித்தியமான சூழ்நிலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்ற நிலைதான். If we desire to serve him, then we feel completely satisfied. நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்ய விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உண்மையான திருப்தியையும் சந்தோஷத்தையும் அடைகின்றோம். There is no other way. இதற்கு வேற எந்த வழியுமே கிடையாது. Just to give a material mundane example. உதாரணத்துக்கு ஒரு பௌதீகமான உதாரணத்தை நான் கூற விரும்புகின்றேன். If you take a fish out of water, it can never be satisfied. ஒரு மீனை நீரிலிருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா அந்த மீன் எப்பொழுதுமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. If you take a fish out of water and give it 1 crore of rupees, the fish won't be happy. ஒரு மீனை வந்து நீரிலிருந்து வெளியே எடுத்துட்டு அதற்கு நம்ம 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அது வந்து சந்தோஷமாக இருக்க போறது கிடையாது. Even if you give the fish the most beautiful miss fish, he can't be happy. அந்த நீரிலிருந்து எடுக்கப்பட்ட மீனுக்கு மிக அழகான
ஒரு பெண் மீனை நீங்க கொடுத்தா கூட அந்த மீன் வந்து சந்தோஷம் அடைய போவதே கிடையாது. If you praise him, you are the best fish, he won't be happy. அந்த மீனை நீங்க நீதான் இந்த உலகத்திலே மிக சிறந்த மீன் அப்படின்ட்டு புகழ்ந்தா கூட அந்த மீன் சந்தோஷம் அடைய போவது கிடையாது. He has to go into the water, then he'll be satisfied. எப்ப அந்த மீன் மறுபடியும் நீரில் வந்து விடப்படுகின்றதோ அப்பொழுது அந்த மீன் தானாகவே திருப்தி அடைகின்றது, சந்தோஷம் அடைகின்றது. So in the same way, in this material existence, we can get money, it won't satisfy us. அதே போல இந்த ஜட இயற்கையில் பௌதிக உலகத்தில் நமக்கு வந்து பணம் கிடைத்தால் கூட நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியாது. We may desire to enjoy beautiful women, it won't satisfy us. நமக்கு வந்து அழகான பெண்களை வந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கலாம், ஆனால் அதுவும் நமக்கு வந்து திருப்தியை கொடுக்காது. We may desire to be praised by others, it won't satisfy us. மற்றவர்களால் மற்றவர்கள் எல்லாரும் என்னை வந்து புகழ வேண்டும் அப்படின்ட்டு நம்ம விருப்பப்படலாம், ஆனால் அதுவும் கூட நமக்கு திருப்தி அளிக்காது. We have to come to our normal natural position. நம்ம அனைவருமே நம்மளுடைய உண்மையான இயற்கையான நிலைக்கு திரும்ப வர வேண்டும். Our normal natural position is not to suffer being born again and again and again. நம்மளுடைய உண்மையான இயற்கையான நிலையில் நம்ம வந்து மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து துன்பப்பட போவது கிடையாது. But to live in the spiritual world serving Krishna. ஆனால் அதற்கு மாறாக பகவானுடைய ஆன்மீக உலகத்தில் அவருக்கு சேவை ஆற்றக்கூடிய நிலையில் நம்ம இருக்க வேண்டும். So the teachings of Bhagavad Gita are very simple, straightforward. பகவத்கீதையுடைய உபதேசங்கள் அனைத்துமே மிக எளிமையானது, நேர்மையானது, and easy to apply in our lives. Easy to apply in our lives. நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நியமப்படுத்துவதற்கும் மிக மிக எளிமையானது. Unfortunately, in Kali Yuga, people's minds are very disturbed. துரதிருஷ்டவசமாக இந்த கலியுகமானது, கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனது, மக்களுடைய மனது மிகவும் கிளர்ச்சி அடைந்திருக்கின்றது, பாதிப்படைந்திருக்கின்றது. And it's difficult for people in this Kali Yuga to understand even basic spiritual knowledge. இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படையான ஆன்மீக அறிவை புரிந்து கொள்வதே மிகவும் கடினமாக இருக்கின்றது. Previously, the great rishis, they used to do severe tapasya. முந்தைய காலங்களெல்லாம் மிகப்பெரிய ரிஷிகள், முனிவர்கள் மிகப்பெரிய அளவில் தவங்களில் வந்து ஈடுபடுவார்கள். There were so many who were very deeply learned in Ved Shastra. ஏராளமான நபர்கள் வேத சாஸ்திரங்களை ஆழமாக கற்றறிந்திருந்தார்கள். Or they would perform very grand yagyas. மிகப்பெரிய யாகங்களை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். Nowadays people cannot do these things. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களால இதெல்லாம் செய்யவே முடியாது. Krishna is very kind. இதனால் கிருஷ்ணர் மிகவும் கருணையோடு He's given a very easy process for this Kali Yuga. அவர் நமக்கு மிக எளிமையான ஒரு வழிமுறையை வந்து கொடுத்திருக்கிறார் இந்த கலியுக மக்களுக்காக. Kale dosha nidhe rajan asti hi eko mahan guna kirtanadeva krishnasya purna, what is it? Mukta sangha parang vrajet. In this age of Kali is full of faults. இந்த கலியுகமானது முழுக்க தோஷங்கள் நிறைந்தது. Everything is spoiled. எல்லா இடமுமே வந்து பிரச்சனை, துன்பம் அனைத்துமே வந்து கெட்டு போய் இருக்கின்றது. There's one good quality in Kali Yuga. ஆனால் இத்தகைய கலியுகத்திலும் ஒரு நல்ல குணம் இருக்கின்றது. Simply by chanting the name of Krishna, we can be free from all material contamination. வெறும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாகவே அனைத்து விதமான பௌதீக கலங்கங்களிலிருந்தும் நாம் விடுபடலாம். And we can go to the spiritual world. அது மட்டுமல்லாமல் ஆன்மீக உலகத்தை சென்றடையலாம். This international society for Krishna consciousness is spread all over the world. இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமானது உலகம் முழுக்க வந்து பறந்து விரிந்திருக்கின்றது. We are simply inviting people to study Bhagavad Gita as it is. நாம் வெறுமனே
மக்களை பகவத்கீதை உண்மையுருவில் புஸ்தகத்தை படிக்க விரும்புகின்றோம். Chant the holy names of Krishna. பகவானுடைய புனித நாமத்தை உச்சாரணம் செய்ய வந்து கூறுகின்றோம். And lead a pure life. நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் தூய்மையான ஒரு வாழ்க்கையாக வந்து நடத்த வேண்டும். In this way, despite the influence of Kali Yuga, we can all become Krishna conscious. அப்படி நம்ம வந்து செய்யும் பொழுது கலியுகத்தினுடைய பாதிப்பு இருந்தாலும் கூட நம்மளால கிருஷ்ண உணர்வு வாழ்க்கையை வந்து மேற்கொள்ள முடியும். So we invite you to attend the programs which are regularly held here. இங்க ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக பகவத்கீதை உபன்யாசங்கள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. And to study the books which are being offered. அதே போல இங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் அனைவரும் வந்து படியுங்கள். We have many excellent books of spiritual knowledge. நம்மிடம் சில சிறந்த ஆன்மீக அறிவை அடங்கிய புத்தகங்கள் இருக்கின்றது. From which you can understand everything very clearly. அதிலிருந்து நாம் அனைத்து விஷயங்களும் மிக தெளிவாக வந்து புரிந்து கொள்ளலாம். This is not an imaginary path of spiritual life. இது வந்து ஆன்மீக வாழ்க்கையுடைய ஒரு கற்பனையான ஒரு வழி கிடையாது. There are so many so-called sadhus who promote themselves. பல சாதுக்கள் இருக்கிறார்கள், தங்களை வந்து பிரபலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். And they talk all kinds of strange things. அவர்கள் பல விதமான குழப்பக்கூடிய விஷயங்களை, வினோதமான விஷயங்களை வந்து பேசுகிறார்கள். It is another symptom of Kali Yuga that there are so many cheaters pretending to be spiritual leaders. இது கலியுகத்துடைய இன்னொரு முக்கியமான ஒரு குணம். இந்த கலியுகத்தில் பல நபர்கள் தங்களை வந்து ஆன்மீகமான நபர்கள், சாதுக்கள், குருக்கள் என்று தங்களை வந்து சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். But we don't want to promote ourselves. ஆனால் இங்க நாங்க எங்களை வந்து பிரபலப்படுத்துவதற்காக வந்து பேசல. We simply want to promote Krishna. நாங்கள் அனைவருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரபலப்படுத்த முயற்சிக்கின்றோம். That will benefit everybody in the best possible way. இது அனைவரையுமே சிறந்த முறையில் பயனடைய செய்யும். Are there any questions? ஏதாவது கேள்விகள் இல்ல சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். Do we have the extra mic? Is there an extra mic for questions? எக்ஸ்ட்ரா மைக் இருக்குங்களா ப்ரோ? கேள்விகள் யாருக்காவது இருந்தால் கேட்கலாம். தமிழ்லே கேட்கலாம். வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. கிருஷ்ணர் நல்லவரா கெட்டவரா? He is asking Guru Maharaj, Krishna is English. He is asking whether Krishna is a good person or a bad person. If you think Krishna is a bad person, then you are a bad person. நீங்க கிருஷ்ணரை கெட்டவர்னு நினைத்தீங்க அப்படினா அப்ப நீங்க தான் கெட்டவர். I understand that. That's me. I will asking that question. What do you mean by good and bad? நல்லவர் கெட்டவர் அப்படினு எதை வைத்து நீங்க வந்து சொல்ல விரும்புகிறீர்கள்? எப்படி அதை குறிப்பிடுகிறீர்கள்? Good means who acts for the benefit of others. நல்லவர் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா மற்றவர்களுடைய நன்மைக்காக செயல்படக்கூடிய ஒரு நபர். Bad means who acts for the harm of others. கெட்டவர் அப்படினா மற்றவர்களுடைய தீமைக்காக செயல்படக்கூடிய ஒரு நபர். Krishna gives us the knowledge by which we can become free from all distress and fully happy forever. கிருஷ்ணர் நமக்கு எத்தகைய ஞானத்தை வழங்குகிறார் அப்படினா அந்த ஞானத்தின் மூலமாக அனைத்து துன்பங்களிலிருந்தும் நாம் விடுபட்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை ஏற்றமடைய செய்யக்கூடிய ஞானத்தை கொடுக்கின்றார். So he's the best of all good people. அப்படி இருக்கிறச்சே அவர்தான் சிறந்த நபர்களே மிக சிறந்த நபர். That's me.
கிருஷ்ணர் வந்து நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்குறது நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சார், கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனை வந்து சாகடித்தது கிருஷ்ணன் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எப்படி சாகடிச்சார்னா, ஃபஸ்ட்டு வந்து யாசகம் கேட்குறாரு கிருஷ்ணன். தன்னுடைய கவச குண்டலத்தையும் மார்பில் இருக்கிறதையும் குடுன்னு கேட்குறாரு ஃபஸ்ட்டு யாசகம். புரியுது, நான் விளக்கிடுறேன். He is saying, Guru Maharaj, Krishna, he is the main cause and reason for killing of Karna. So how can he be good person? Why have all the great rishis, sadhus and sannyasis worshipped Krishna? இதனால பல்வேறு ரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள் அனைவரும் கிருஷ்ணரை வழிபடுகிறார்கள். Why? எதற்காக வழிபடுகிறார்கள்? சார், நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க கேட்ட கேள்வி புரிஞ்சிருச்சு. அவரு அதாவது கர்ணனை வந்து கிருஷ்ணர் வந்து எதற்காக கொலை பண்ணார், அதற்கு காரணமாக அமைந்த நபர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்னு நீங்க கேக்குறீங்க. Why do we celebrate Krishna's birthday and not Karna's birthday? எதனால நம்ம வந்து கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம், ஆனா கர்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது கிடையாது? சார், கர்ணன் வந்து ஒரு கொடை வள்ளல்னு சொல்லி எல்லாரும் சொல்றீங்க. அப்போ கொடை வள்ளல் போது அவர் சாகிற நிலையில கூட கிருஷ்ணர் வந்து யாசகம் கேட்குறார், உன்னுடைய தர்மங்கள் எனக்கு வந்து தாரவார்த்து கொடுன்னு. அப்போ வந்து அந்த நேரத்தில் கூட அந்த கர்ணன் வந்து தன்னை கொடுக்கறது வந்து கிருஷ்ணனுங்கிறது தெரியும். இருந்தாலும் நான் கொடுக்கறது வந்து தெய்வத்துக்கு கொடுக்குறேன், அதனால் நான் பண்ண பாவ புண்ணியம் எல்லாமே உன்னையே சேரட்டும் கிருஷ்ணா. அர்ப்பணம் பண்ணுறேன். Okay, Mike. What does he say? He said, Guru Maharaj, even at the deathbed, when he was about to die, even that time Krishna went and begged for things, and even that time Karna he gave. So he is such a good person. And how? You've been listening to the wrong people. All the great saintly persons since time immemorial have worshipped Krishna. இங்க நான் என்ன குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, பல காலம் தொட்டு மிகப்பெரிய ஆன்மீகமான நபர்களும் சாதுக்களும் பக்தர்களும் கிருஷ்ணரை வழிபடுகின்றனர். If someone comes and wants to take your wife's clothes off, or will you congratulate them? யாராவது ஒருத்தர் வந்து உங்க மனைவியுடைய சேலையை வந்து இழுத்தாங்க அப்படின்னா அவர்களை நீங்க வந்து பாராட்டுவீர்களா? If someone wants to burn you and all your family alive, is that good? யாராவது ஒரு நபர் உங்களையும் உங்க மொத்த குடும்பத்துமே வந்து தீக்கு இரையாக்க வந்து முயற்சித்தார்கள் அப்படின்னா அவர்களை நீங்க வந்து பாராட்டுவீர்களா? அவர்கள் நல்லவர்களா? If someone tries to poison you, to kill you, is that good? யாராவது ஒரு நபர் உங்களுக்கு விஷம் வைத்து உங்களை வந்து கொல்ல முயற்சிக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் நல்லவர்களா? நல்ல விஷயமா அது? If someone cheats you out of all your possessions, is that good? யாராவது ஒரு நபர் உங்களை வந்து ஏமாற்றி உங்களுடைய அனைத்து சொத்துக்களையுமே வந்து பெற்றுக்கொண்டார் அப்படின்னா அவர் வந்து நல்லவரா? So Karna was supporting all these things. கர்ணா இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் துணை போனார். It's something like the politicians. They cheat you upside down, inside out, and then they give you, they do something to make themselves look good. அதாவது இது அரசியல்வாதிகளுடைய செயலை போன்றது. அவங்க உள்ள வெளியே எல்லா பக்கமும் உங்களை வந்து நல்லா ஏமாத்திட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பப்ப சில இலவசங்களை கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து ஏமாத்தி கொண்டு இருப்பார்கள். You try to understand Krishna the way that the great saintly persons have understood him. நம்ம எப்படி மிக உயர்ந்த சாதுக்களும் மிக உயர்ந்த பக்தர்களும் கிருஷ்ணரை வந்து புரிந்து கொண்டனரோ அதே விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Don't be misled by atheists. நாஸ்திகவாதிகளால் தவறாக வழிநடத்தப்படாதீர்கள். Tamil Nadu has been subjected to so much atheistic propaganda. முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான நாஸ்திகமான பிரச்சாரத்திற்கு வந்து ஆளாக்கப்பட்டு இருக்கின்றது. People are giving up their culture. மக்கள் இதன் காரணத்தினால் தங்களுடைய கலாச்சாரங்களை வந்து விட்டுக்கொண்டு இருக்கின்றனர். And becoming meat-eating rakshasas. அசைவம் உண்ணக்கூடிய ராட்சசர்களாக வந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள். And they think this is good. அவர்கள் இது வந்து நல்லதுன்னு வேற நினைக்கிறார்கள்.
பிரின்சிபல், ஒரு 2 கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னா எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்லேயும் கிருஷ்ணர் ஆலயம் இருக்குது. போய் யோகா மாதிரி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அமைதியாக இருக்குது. அதே போல் இங்கே திருப்பத்தூரில் நிறுவனத்துக்கு ஏதாவது சாத்தியம் உண்டா? நம்ம இஸ்கான் ஆலயம் சொல்றீங்களா? ஆமாம், டோட்டல் கிருஷ்ணர் டெம்பிள் வாண்டட். He is asking for a Krishna temple in Tirupattur, Guru Maharaj. நீங்களே ஒரு ஆலயத்தை உருவாக்குங்கன்னு சொல்றார். First you make in your heart. That is the most important. முதல்ல உங்களுடைய இதயத்தில் கிருஷ்ணருக்கு ஒரு ஆலயத்தை உருவாக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி இருக்கிற ஒரு இதனால தான் வசதி வாய்ப்பு இல்லாத காரணால தான் என்னுடைய ஒரு ஆள் நிறுவனத்துக்காக இல்லைன்னா அது என்னுடைய இதயத்திலே கிருஷ்ணர் இருக்காரு, நான் பூஜிப்பேன். ஸோ கம்ப்ளீட் பப்ளிக்குக்காக பிரார்த்தனை ஒரு யோகா மாதிரி அங்கே ஒரு கிருஷ்ணர் டெம்பிள் வேணும்னு தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் உங்களை கேட்குறேன். He is saying that Guru Maharaj, for my personal benefit, I am ready to make my heart a temple, but for the benefit of everyone, I am requesting we should have a temple. Yeah, but temple means what? ஆலயம்னா என்ன? கோயில்னா என்ன? Temple means a place where people come to glorify Krishna. கிருஷ்ணரை வந்து புகழ்வதற்காக மக்கள் பக்தர்கள் எங்கு ஒன்று கூடுகிறார்களோ அதுதான் கோயில். So that we're doing every week, we have people coming together chanting Hare Krishna. அந்த விஷயம் ஒவ்வொரு வாரமும் இங்க திருப்பத்தூர்ல வந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. We can have a temple, but we need dedicated people to run that on. ஆலயம் அமைப்பது அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அதை வந்து சரியாக நடத்துவது அப்படின்றதுக்கு வந்து அதற்கெனவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பக்தர்கள் வேண்டும். So you leave your job and your family and then you can make a temple. நீங்க எனவே என்ன பண்ணுங்க, உங்களுடைய வேலையையும் குடும்பத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுங்க, முழு வாழ்க்கையும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணித்து ஒரு ஆலயத்தை வந்து ஏற்படுத்துங்கள். I think maybe that's not very practical for you. That might not be very practical for you. ஆனால் செயல் ரீதியாக அது உங்களுக்கு சாத்தியப்படுமா அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியல. So you join us in chanting Hare Krishna. Please do that. எனவே நீங்க எங்களோட சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் பகவானை புகழக்கூடிய இந்த சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்ளுங்கள். Please come regularly to our meetings and chant Hare Krishna with us. எங்களுடைய கூட்டத்திற்கு ரெகுலராக வந்து அந்த தொடர்ச்சியாக வந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொண்டு பகவானை வந்து புகழுங்கள். ஸோ சார், ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, இயர்லி ஒன்ஸ் டைம் இந்த மாதிரி மீட்டிங் போகிறோம். ஆல் தி பீப்புள் எல்லா பப்ளிக்கும் வராங்க. அதே மாதிரி ரெகுலராக வீக்லி எவ்ரி டேஸ் போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தான் டெம்பிள் கேட்குறோமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுடைய எக்ஸ்பிளைன் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரியுது. லாட் ஆஃப் தேங்க்ஸ். இந்த மேட்ரு இதுக்கு மேலே வேண்டாம். Now he is requesting the people. ஒரு நிமிஷம். He is requesting the people that yearly once you all are assembling in a big way. In the same way you do it every day in your daily life. Like that he is requesting the people, Guru Maharaj. All right, very nice. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே என்ற பொன்மொழியை நீங்கள் போதிக்கிறீர்கள். எங்களுக்கெல்லாம் மிகவும் ஜன்ம மாசி விழா என்ற கிருஷ்ணனுடைய பக்தி எங்களுக்கு மிகவும் பிடித்து உள்ளது. நாங்கள் இதற்கு மேல் கிருஷ்ணனுடைய பக்தர்களாக நாங்கள் மாறப்போகிறோம் என்றது உண்மை கருத்து. இதில் மனிதனுடைய மரணத்துக்கு பிறகு மீண்டும் பிறப்பாரா, ஜன்மம் உண்டா இல்லையா என்பது எங்களுக்கு ஒரு வினா உள்ளது. அதை பற்றி ஐயா விளவினால் மிக நன்றாக இருக்கும். He is asking the same question, Guru Maharaj. He is saying we are all Krishna devotees, we are happy to be devotees of Krishna, but I have a question that after death whether we will be taking birth again. If you can explain on that, it will be nice, he is saying. You study Bhagavad Gita. நீங்கள் பகவத் கீதை புத்தகத்தை படியுங்கள்.
There Krishna explains, Urdhvanga chanti sattvasta madhyeti shtanti rajasaha jaganya guna vritista adhoga chanti tamasaha. If we live a sattvic life, we go up. If we lead a rajasic life, we stay in the middle. And if we lead a tamasic life, we go down. பகவத்கீதையில் என்ன குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது அப்படின்னா, நீங்கள் சாத்வீகமான வாழ்க்கையை வந்து மேற்கொண்டீர்கள் அப்படின்னா நீங்க மேல் உலகங்களுக்கு வந்து செல்கிறீர்கள். ராஜசீகமான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் அப்படின்னா மத்திய உலகத்தில் வந்து வாழ்கிறீர்கள், இதே பூலோகத்தில் வாழ்கிறீர்கள். தாமசீகமாக வாழ்கிறீர்கள் அப்படின்னா கீழ் லோகங்களுக்கு நரகலோகங்களுக்கு செல்கிறீர்கள். Have you studied Bhagavad Gita as it is? நீங்கள் பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகத்தை படித்திருக்கிறீர்களா? No. So you should study. அப்படினா நீங்க கண்டிப்பா வந்து பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகத்தை வந்து வாங்கி கொண்டு படிக்க வேண்டும். You please study this book. நீங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வந்து பெற்றுக்கொண்டு படியுங்கள். It's not like an ordinary book. இது வந்து ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது. It will give you real spiritual knowledge. இது உங்களுக்கு உண்மையான ஆன்மீக அறிவை வழங்கும். Namaskaram. Every time I chant Bhagavad Gita or Vajagovindam, I used to have some doubt on Punarapi Jananam, Punarapi Manaram. Punarapi Janani Jatare Shayanam. So I have a doubt like every time the human is born and every time he is died. What is the connection to the body and Atma, and what's the fate for a human being and what he should do? So you have to say it now in Tamil. அவர்கள் என்ன கேட்கிறார்கள் அப்படின்னா, நான் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த பஜகோவிந்தம் பாடலை வந்து படிக்கும் பொழுது அதில் வந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்ற அந்த வரிகள் வருகின்றது. அந்த வரிகள் வரும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகின்றது அப்படின்னா, இந்த உடலுக்கும் ஆத்மாவிற்கும் இருக்க தொடர்பு என்ன, இந்த உடல் எத்தகைய ஒரு கதியை வந்து அடைய போகின்றது அப்படின்ற ஒரு சந்தேகம் என்னுள் எழுகின்றது அப்படின்ட்டு சொல்றாங்க. This is all explained in Bhagavad Gita. இவை அனைத்துமே பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டு இருக்கின்றது. We get body after body according to our activities and our desire. நமக்கு இந்த உடல்களை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். எதன் அடிப்படையில் மாற்றுகின்றோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்களின் அடிப்படையிலும் நம்மளுடைய ஆசைகளின் அடிப்படையிலும். But we are not the body. ஆனால் நாம் இந்த உடல் கிடையாது. We identify with the body. நாம் நம்மை வந்து உடலோடு நம்மை வந்து அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம். But it is not really us at all. ஆனா இந்த உடல் உண்மையிலே நாம் கிடையாது. Because we identify with the body, we try to enjoy through the body. நாம் நம்ம இந்த உடலோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரணத்தினால் நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்க நினைக்கின்றோம். That is the cause of our suffering, birth after birth. இந்த உலகத்தில் நாம் பிறவிதோறும் துன்பப்படுவதற்கான முக்கியமான காரணமே அதுதான். You can read this. Purusha prakriti stohi bhungte prakriti jan gunan karanam guna sango sadasadyo nijanmasu. Read the translation. பகவத்கீதை 13வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர் வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை. இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சந்திக்கின்றான். This also. Prakritin Purusham Chaiva. No, we're looking at Karya. Anyway, there's so much. Here in the purport, Srila Prabhupada writes, if you're born as a dog, you have to act like a dog. If you're born as a pig, you have to act like a pig. இங்க பொருளுரையில வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து எழுதுகிறார்,
நீங்கள் ஒரு நாயாக பிறக்கிறீர்கள் அப்படின்னா நாயை போலதான் செயல்பட்டாக வேண்டும். நீங்கள் பன்றியாக பிறக்கிறீர்கள் அப்படின்னா ஒரு பன்றியை போலதான் செயல்பட்டாக வேண்டும். You please try to understand. இதை கண்டிப்பாக படித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். It's the most important thing to understand. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். Finish? Okay. We'll finish, but we won't finish. We'll finish, but we will not finish. நம்ம முடிக்கின்றோம், ஆனால் முடிக்க போவது கிடையாது. Means this session will finish, but discussion of Gita and Bhagavatam will continue. இந்த வகுப்பு முடிவடைகின்றது, ஆனால் பகவத்கீதை மற்றும் பாகவதத்தை பற்றின விவாதங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டே போகும். So thank you very much for coming. இங்க வந்தது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare.